ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராயல் ஃபேன்சி ஈரோட்லேருந்து நீங்கள் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆர்டர், டிவி ரிமோட்டில் ஆர்டரு. அதில் பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸுக்கு உண்டான ரிமோட்ஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ்ஷுக்கு உண்டான ரிமோட்ஸும் ஆர்டர். நம்ம ரிமோட் பற்றி இருக்குன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலுமே புதுசாக பார்க்குற வியூஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரிமோட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வருது. 50 ரூபா மட்டும்தான் ஒரு ரிமோட்டு. இது வந்து மினிமம் ஒரு 10 பீஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாம் கலந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் 2 எல்லாம் செட்டாப் பாக்ஸில் 2, டிஷ்ஷில் 2ன்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாடல் 7 மாடல் வருது. அது இல்லாமல் உங்களுக்கு டிஷ்லையும் வருது. சன் டைரக்ட்டு, டாடா ஸ்கை இந்த மாதிரி சொல்லிட்டு அதுலேயும் மாடல்ஸ் வருது. நம்ம ரிமோட்டோட ரேட்டு இந்த இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போடுறது. இந்த திரும்ப இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கிறதுனால வந்து திரும்ப யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டேக் டிவி ரிமோட், அதாவது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவின்னு சொல்லிட்டு ஒரு செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட்டோட டிஷ்ஷு அதுக்கு உண்டான ரிமோட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியா பக்கம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி டிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேக் டிவின்னு போட்டு டிஷ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தெருவுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து டிஷ்ஷஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டமர் ஆர்டர் பண்ண ஏரியாவில் வந்து அவங்க ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ரிமோட் வந்து நிறைய போதனால வந்து இதுக்கு நிறைய பீஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால் வந்து இதில் வந்து ஒரு 20 பீஸ் எடுத்துருக்க பாருங்க. டேக் டிவியில் மட்டுமே எனக்கு நிறைய மூவிங் ஆகும் ப்ரோ, எங்கள் ஏரியாவில் வந்து டேக் டிவி தான் நிறைய கொடுத்துருக்காங்க டிஷ்ஷஸ், அதனால் வந்து எனக்கு அதுக்கு நிறைய பீஸ் வேணும்னு கேட்டிருந்தேன். அதனால் வந்து அவருக்கு வந்து அதில் ஒரு 20 பீஸ் எடுத்துருக்க பாருங்க. டிஏசினா தமிழ்நாடு அரசு கேபிள் டிவின்னு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு டிவிக்கு ரிமோட்டுக்கு கீழே வந்து இதோட நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 20 பீஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே இது ரெண்டுமே ஒன்று தான். ஒவ்வொன்றில் வந்து பேர் வந்து டிஃபரெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றில் ரிமோட்டோட பிராண்டு பேர் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்று செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டோட பேரே போட்டிருப்பாங்க. மற்றபடி இது எல்லாமே ஒன்று தான். இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இதில் வந்து 20 பீஸ் கேட்டால் 20 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பீஸ் 50 ரூபா தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஹோல்சேலில். நீங்கள் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதை வாங்கி செல்லோட 100 ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே செட்டாப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து இந்த மாதிரி செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏரியாவுக்கு இந்த மாதிரி செட்டாப் பாக்ஸ் வரும். ஒரு ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிவின்னு சொல்லிட்டு ஹெச்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட்டாப் பாக்ஸ் வரும். இதுவுமே கவர்மெண்ட் கொடுக்குற செட்டாப் பாக்ஸ் தான். இந்த மாடல் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு நான் காமிக்கிற மாடல் எல்லாமே வந்து 50 ருபீஸ் தான் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விகே டிஜிட்டல்னு சொல்லிட்டு செட்டாப் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டிவிக்கு மேலே ஒரு பாக்ஸ் வைப்பாங்களே, அது வந்து ஒயிட் கலராக இருக்கும். அந்த மாதிரி பாக்ஸ் உண்டானது விகே டிஜிட்டல்னு இந்த மாதிரி வரும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏர்டெல். இது நம்ம ஓனாக வாங்கி வைக்கக்கூடிய டிஷ்ஷுக்கு உண்டானது. இது வந்து ஏர்டெல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட். சன் டைரக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாடல் வருது. சன் டைரக்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சன் டைரக்ட் மாடலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் பாருங்கள். இதுவும் சன் டைரக்ட் தான். அப்புறம் இதில் வந்து சன் டைரக்டில் வந்து இப்போ ஹெச்டின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு மாடலு. அந்த மாடல் இதுவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹெச்டினா இப்போ கீழே பாருங்கள் உங்களுக்கு ஹெச்டி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு பீஸ் வந்து 50 ரேஞ்சு தான் வருது. இதுவுமே எல்லாமே நீங்கள் பல்காக 10 பீஸ் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ரேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை பாருங்கள். டாடா ஸ்கை, டாடா பிளேன்னு சொல்லிட்டு 2 வருது டாடா ஸ்கைலேயே. அது ரெண்டுக்குமே டாடா ஸ்கை, டாடா பிளே ரெண்டுக்குமே வந்து ஒரே ரிமோட் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை ரிமோட்டு. இது ஒரு மாடல் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் வருது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்க மாடலில் இதுவும் செட் ஆகும், சூட்டபுள் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாடலுமே சூட்டபுள் ஆகும். ரெண்டுமே டாடா ஸ்கை, டாடா பிளே ரெண்டுக்குமே வந்து இந்த மாடல் சூட் ஆகும். ரெண்டுமே சேம் மாடல் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மாடலில் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் வருது. ரெண்டுமே சேம் தான் அது உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோகான் பாருங்கள். வீடியோகான் டிஷ்ஷுக்கு உண்டானது, D2H சொல்லுவாங்க, அதுக்கு உண்டானது இது பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து வீடியோகான் டிஷ்ஷுக்கு உண்டானது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே வீடியோகான் டிஷ்ஷுக்கு உண்டானது தான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா சூட்டபுள் ஆகாது. உங்கள் ரிமோட் வந்து எப்படி இருக்குமோ அதே சேம் மாடல் தான் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும். இதுவும் D2H உண்டானது தான். இதுவும் D2H உண்டானது தான் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் வரும் பாருங்கள். இது உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரெண்ட் பட்டன் டிஃப்ரெண்ட் வரும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மேலே ரெட் கலர் மட்டும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ரெட் கலர் கிரே கலர் 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை வேறு மாதிரி மாறி வரும் பாருங்கள். இதுமாதிரி நீங்கள் வீடியோகான் டிஷ் வாங்கி வைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி 2 டைப்பில் வாங்கி வச்சுக்கணும். வீடியோகானில் 2 டைப் மட்டும் தான் வருது. டாடா ஸ்கை மாதிரி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு இதில் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. இதுக்குண்டானது தான் இது போடணும், இதுக்குண்டானது இது போடணும். இது மாற்றி நம்ம வாங்கிட்டோம்னா இது சூட்டபுள் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி பாருங்கள். கலைஞர் டிவியில் பார்த்தீங்கன்னா இது ஒயிட் ரிமோட்டு காமன். இதில் கீழே நம்பர் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஒவ்வொரு மாடலுக்கு உண்டான கலைஞர் டிவியில் உங்களுக்கு வந்து ஒரு 10 மாடல்கிட்ட வருது. இது வந்து காமன். எல்லா நம்பருக்குமே இது சூட்டபுள் ஆகக்கூடிய மாடல் இது ஒன்று வாங்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுள் ஆகும். அப்புறம் இது வந்து பிளாக் ரிமோட் பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு மட்டும்தான் சூட்டபுள் ஆகும். இங்கே நம்பர் போட்டுருவாங்க TP101 சொல்லிட்டு இந்த ஒரு மாடல் மட்டும்தான் சூட்டபுள் ஆகும். உங்கள் ரிமோட் வாங்க வரவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ரிமோட்டை எப்படினாலும் கொண்டு வருவாங்க. நம்ம அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இல்லை காமன் ரிமோட் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி காமனாக கொடுத்துக்கலாம். இது வந்து இந்த பிளாக் ரிமோட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒயிட் ரிமோட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளாக் ரிமோட் கொடுத்தா சூட்டபுள் ஆகும். ஏன்னா இது நிறைய நம்பருக்கு சூட்டபுள் ஆகும். இது வந்து ஒரு நம்பருக்கு மட்டும் தான் சூட்டபுள் ஆகும். அதனால் வந்து இதுக்குள்ள ரிமோட் மட்டும் தான் நம்ம இது வாங்கணும். அதனால் வந்து இது மற்ற இதுக்கு வந்து மாற்றி யூஸ் பண்ண முடியாது.
அதுக்கு உண்டானதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பாருங்கள், இதில் வந்து டிஷ்ஷஸ்ஸு அப்புறம் வந்து செட்டாக பாக்ஸில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் இது தான் உங்களுக்கு. இதில் வந்து நம்மள்ட்ட வந்து இந்த எல்சிடி டிவி, சிஆர்டி டிவிக்கு இந்த ரிமோட் கிடையாது. நம்ம ஹோல்சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா செட்டாக பாக்ஸு டிஷ்ஷுக்கு மட்டும் தான் ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ரிமோட் நம்ம பண்ணுறது சிஆர்டி டிவி, எல்சிடி, எல்இடிக்கு வந்து நம்ம பண்ணுறதில்ல. ஒன்லி செட்டாக பாக்ஸு டிஷ்ஷுக்கு மட்டும்தான். இது வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே 10 வாங்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் எல்லாத்துலேயும் ஒன்று கூட வாங்கி நீங்கள் உங்கள் சேல்ஸை பார்த்துட்டு கூட நீங்கள் பீஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எது உங்கள் ஏரியாவில் வந்து அதிகம் மூவிங் ஆகுதோ அது நம்மளுக்கு மூவிங் பீஸ் அதிகம் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் மினிமம் 10 பீஸ் எடுக்கணும். இப்போ 10 மாடல் இருக்குன்னா நீங்கள் 10 மாடல்லையுமே ஒன்று எடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எங்கள் ஏரியாவில் இதுதான் அதிகம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை மட்டும் கூட வாங்கிக்கலாம். இப்போ இது உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகம் போகுதுன்னு சொல்லி கஸ்டமர் எனக்கு இதுதான் அதிகம் கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் வந்து இவங்க ஏற்கனவே நிறையா வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே நம்மள்ட்ட ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் அவங்க. அதனால் டேக் டிவி வாங்கி நிறைய மூவிங்காக இருந்தது டேக் டிவி ரிமோட் திரும்ப நம்மள்ட்ட 20 பீஸ் வாங்கியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி ரிமோட் வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட எல்லாத்துலேயும் ஒரு 2 ஒரு 10 மாடலே ஒரு 10 பீஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10 பீஸஸ்க்கு 500 மட்டும்தான் வரும். 10 ரிமோட்டுக்கு பீஸ் 50 ரூபா, 10 பீஸ் வந்து 500 ரூபா வரும். ஃப்ரீ டெலிவரியோடு பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. 10 பீஸ் வாங்குறவங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். ரிமோட்டுக்கு வந்து 1 பீஸ் வாங்கினீங்கன்னா தனியாக டெலிவரி தர மாட்டோம். மினிமம் 10 பீஸ் வாங்கினா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். 10 பீஸ் 500. தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.